श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु माणिक्य प्रभु महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। सद्गुरु साईनाथरिन अनुग्रहम ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் அளவற்ற அன்பினால் அவரின் பார்வையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யஜ்ஞத்தில் நாம் ஸ்ரீ மாணிக்க பிரபு சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே வருகின்றோம். மாணிக்க பிரபு அவர்கள் தத்த அவதாரத்தின் 3வது அவதாரமாக கூறப்படுகிறார். மகான்களின் பிறப்பும் அவர்களின் குழந்தை பருவமும் அவர்களின் படிப்பு இது அனைத்தும் கூட ஒரே மாதிரிதான் இருக்கும். எந்த மகானுடைய சரித்திரத்தை பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். என்னது ஒரே மாதிரி அப்படின்னா, இவங்க கற்றுக்கொள்கின்ற வித்தை மிகவும் அற்புதமாக இருக்கும், ஒரு விந்தையாக இருக்கும். அதாவது விசித்திரம், அதாவது நமக்கு ஆச்சரியம் தரக்கூடியதாக, அதிசயம் அப்படின்னு தோணும். அப்படின்னா அது மிகவும் பெருமை கொண்டது. ஏன்னா நம்ம மாதிரி ஸ்கூல்ல போயிட்டு அவங்க படிக்க மாட்டாங்க, பிறப்பாலேயே ஞானம் பெற்றவர்கள். ஆனா நமக்காக படிப்பு, அப்புறம் குருவை நாடி செல்வது, இதையெல்லாம் கடைபிடிச்சு காண்பிப்பாங்க. அவ்வளவுதான். அவங்க சின்ன வயசுல பண்ற லீலைகளே நமக்கு சொல்லும், இவர் ஒரு ஞானி அப்படின்னுட்டு சொல்லிட்டு. இது இந்த லீலைகள் எல்லாமே எல்லா மகான்கள் ஒரே மாதிரி என்று சொல்லும். அவர்களுடைய பிறப்பும் பால்யமும் அப்புறம் படிப்பும் லீலைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அத நாம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீகிருஷ்ணர்ல இருந்து அப்படிதான் இருக்கு எல்லாருக்கும். ஆனா கிருஷ்ணரின் லீலைகள் அவங்க அவ்வளோ மனனம் பண்றதுனால அவர் இந்த லீலைகள் எல்லாம் என்ன ஆகும்னா சாகுற வரைக்கும் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். இப்படி பாருங்களேன், கிருஷ்ணர் என்னன்னு நாம பார்த்திருப்போமா? என்ன அந்த லீலைகள் அற்புதம்? அதுக்கு அது நமக்கு நினைவுல இருக்கும் பொழுது அது என்ன தோணும்? நமக்கு அனன்ய சிந்தனமாக நம் எண்ணத்தை மாற்றிவிடும். அந்த லீலைகள் நமக்கு தோணும் போது என்ன ஆகும்? நமக்கு அனன்ய சிந்தனமாகும். இப்போ கிருஷ்ணரின் லீலைகள் பாருங்களேன், அது விளையாட்டுத்தனமா செஞ்சதாக கூட இருக்கலாம். அது தோணும் நமக்கு, அவர் விளையாட்டுத்தனமா செஞ்சதாக தோணும். கோவர்தனகிரிய தூக்கினார், சுண்டு விரல் மேல நிக்க வச்சார். அதுக்கப்புறமா காளிங்க நர்தனம் பண்ணார். அதுக்கப்புறமா அந்த சடகாசுரனை வதம் பண்ணுவார், போத்தன வதம் செய்றார். 2 பனை மரத்துக்கு முக்தி கொடுப்பார், அந்த அரக்கர்களுக்கு முக்தி கொடுப்பார். அவர் வாயிலேயே விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார். இது எல்லாமே அப்படியே ஞாபகம் இருக்கு இல்லையா? இதே மாதிரி எல்லா தசாவதார மூர்த்திகள் பண்ணியிருக்காங்க. அவ்விதமாக ஸ்ரீ மாணிக்க பிரபு அவர்களும் எண்ணற்ற லீலைகள் செய்தார். ஆனால் அவருக்கு படிப்பறிவு என்பது இருந்தாலும் அவர் நம்மள மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கல. அவர் எந்த ஸ்கூலுக்கு போனா மாதிரியும் படிச்சா மாதிரியும் எங்கேயும் சொல்லப்படல. அந்த காலத்துல ஸ்கூல் இல்ல. ஆனா ஒரு நல்ல படிப்பறிவு இருக்கிறவர் அந்த ஊருக்கு ஒரு வாத்தியார் மாதிரி இருப்பார்.
அவர்கிட்ட போய் ஐயா அடிப்படையான படிப்பு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா எழுத சொல்லி கொடுப்பாங்க, எண்களை சொல்லி கொடுப்பாங்க, கூட்டல் கழித்தல் இது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த சிறிது படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த காலத்துல தண்டனைகள் மிகவும் கடுமையாக இருந்தது. அப்படியே குனிய வச்சு முதுகுல குத்துவாங்க, அப்புறம் தொடைப்பாசனம் வைப்பாங்க, காதை பிடிச்சு நல்லா திருகுவாங்க. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அந்த காலத்துல அதிகமாக இருந்தது. இது எல்லாமே என்ன சொல்வாங்கன்னா, இது நம்ம பிழப்ப தேடி கற்றுக்கொண்ட வித்யை, லௌகீகமான வேலைகளுக்கான வித்தை என சொல்லலாம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது, அதுக்கு அடுத்து படி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா வைதீக வித்தை. இந்த வைதீக வித்தையை சொல்லிக் கொடுப்பதற்கு சில ஸ்கூல் டீச்சர் இருப்பாங்க. சிலர் அதாவது குருகுல பாடசாலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வைதீக வித்தையில என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, இந்த படைப்பு, சிருஷ்டி, இதை படைத்தவர், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். பிறப்பு, அப்புறமா மரணம், இது எல்லாமே சொல்லி கொடுக்கிறது வைதீக வித்தைன்னு சொல்லுவாங்க. நம்ம லௌகீகமான வித்தை 2 கண்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வைதீக வித்தை மூன்றாவது கண், அதாவது மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஞான நேத்திரம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஞானம் என்பது சொல்லிக் கொடுக்கிறது தான் வைதீக வித்தை என்ற பாவம் திடமானது. லௌகீகமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கண்கள் போதும். ஆனா இந்த வைதீக வித்தையை கற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளணும்னா அறிவு வேண்டும். அறிவாற்றல் இருந்தால் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இயற்கை தன்னுடைய உண்மையான ரூபத்தை சொல்லிக் கொடுக்கும். இதுக்கு புத்தக ஞானம் தேவையில்லைங்க. அந்த வைதீக வித்தை எப்படி இருக்கும்னா ரொம்ப டிசிப்ளினா இருக்கும். அது எப்படி? இந்த குருகுல பாடசாலை பார்த்தா நமக்கு தெரியும். அதுல என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, காத்தால 4 மணிக்கு எந்திரிக்கணுங்க, காலை கடனை முடிக்கணும், அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணணும், அதுக்கப்புறமா தான் எக்ஸசைஸ் பண்ணணும், அதாவது யோகாசனங்கள் போன்றது. இந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதன் பிறகு படிக்கணும். பிறகு அன்னைக்கு கொடுத்த பாடத்தை அன்னைக்கே படிச்சிடணும். படிச்சுட்டு சாயங்காலத்துக்கு ஒப்படைக்கணும். அதுக்கு பிறகு இரவு உணவு உட்கொள்ள வேண்டும். உணவு சாப்பிட்டதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணணும்? பிரார்த்தனை செஞ்சு தூங்கணும். எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். அதுக்குதான் சொல்வாங்க, தாய் கொடுக்கின்ற பிறவி முதல் பிறவி. இந்த வைதீக வித்யை இந்த டிசிப்ளின் குருகுல பாடசாலைகளில் கொடுக்கின்ற பிறவி அடுத்த பிறவியாக கருதப்படுது. எதுக்காக அங்கதான் பசங்க வாழ்க்கையின் தத்துவத்தையும் அந்த டிசிப்ளினையும் கத்துக்கிறாங்க? எதுக்காகன்னா அங்க கத்துக்கிறாங்க. இந்த டிசிப்ளின் கத்துக்கிட்டாதான் மத்ததெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். அந்த ஞானம், அந்த ஞான நேத்திரம், எதை எப்படி எந்த இடத்தில் கையாளணும் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி தாயின் வயிற்றில் இருக்கும்போது இந்த மாயை என்ற மாயை போத்தி இருக்குமோ அவ்விதமாக இருப்பது நார்மல். இந்த வைதீக வித்தை அந்த மாயையை நீக்கி உலக போக்கை சொல்லிக் கொடுக்கும். அந்த டிசிப்ளின்ட் லைஃப் தான் 2ஆம் பிறவியாக நமக்கு சொல்லப்படுது. பாருங்க, எதுக்காக அப்படி அவன் அவ்வளவு டிசிப்ளின் குரு கிட்ட இருந்து எல்லாமே கத்துக்கிட்டு ஒரு நல்ல பிரம்மச்சாரியா வெளியே வருவான். வந்ததுக்கு பிறகு மோட்சம் தேடி
தவிப்பான். அதனால என்ன பண்ணுவான்னா, நம்ம இந்த தேச பயணம் பண்ணலாம் அப்படின்னுட்டு முடிவெடுப்பான். எதுக்காக? திரும்பி இந்த பிறவி, மரணம், ஜனனம், மரணம் இதுவே எதுவுமே நமக்கு வேண்டாம், இதிலிருந்து முக்தி பெறணுங்கிற தவிப்பு அவனுக்குள்ள அதிகமாகும். அப்பேற்பட்ட ஒரு பையனை பார்த்த உடனே இந்த பெண்கள் பெற்ற தந்தையர்களும் இல்ல தங்கச்சி இருக்கிற அண்ணன்மார்களும் போயிட்டு இந்த மாதிரி இருக்கிறவன் நல்லபடியா குடும்பத்தை கையாளுவான் அப்படின்ட்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கை சமுதாயத்திற்காக இருக்கும், டிசிப்ளின்டான வாரிசுகளை அவங்க கொடுப்பாங்க இந்த சமுதாயத்துக்கு. அப்பேற்பட்டவனை தேடி, ஐயா உனக்கு அறிவு இருக்கு, நீ இல் வாழ்க்கையில் நல்லபடியா வாழ்ந்த பிறகு நீ சன்னியாசியாக வரலாம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி பையனை தேடி கல்யாணம் பண்ணுவாங்களாம். அதுதான் அந்த ஆச்சாரத்தை குறிக்கத்தான் இப்ப காசி யாத்திரைன்னு பண்ணுவாங்க. அந்த ஃபார்மாலிட்டியை குறிக்கதான் இப்ப காசி யாத்திரைன்னு பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் இந்த காசி யாத்திரைன்னு கருதப்படுது. இப்போ இந்த வைதீக வித்யை கற்றதுக்கு பிறகு சப்த ரூப வழி அப்படின்னு ஒண்ணு. இதுவரைக்கும் நாம் 2 வித்தைகளை பார்த்தோம். லௌகீக வித்தை ஒண்ணு, அதாவது படிப்பு, எழுத்துக்கள், அந்த ஞானம். அதுக்கு அடுத்தது வைதீக ஞானம். இதுல 1, 2 சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா சப்த ரூப வழி அப்படின்னு ஒண்ணு. அடுத்தது அமரகோசம். இங்கே சப்தம் என்றால் சவுண்ட், ஒலி. ஒலி மூலமாக, அதாவது கேட்டு சிரவணம் பண்ணி கத்துக்கிறது. ரூபம், அதாவது படிச்சு எழுத்துக்களை பார்த்து படிச்சு குரு சொல்லும் பொழுது வழி அப்படின்னு ஒரு டிசிப்ளைன்டு லைன்ல வைக்கிற மாதிரி அதை பிராக்டிஸ் பண்றது. இந்த மாதிரி சொல்லி கொடுப்பவர்களை சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. அதாவது படிச்சு எழுத்துக்களை பார்த்து படிச்சு குரு சொல்லும் பொழுது வழி அப்படின்னு ஒரு டிசிப்ளின் லைன்ல வைக்கிற மாதிரி அந்த பிராக்டிஸ் பண்றது. இந்த மாதிரி சொல்லி கொடுப்பவர்களை சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. இந்த சப்த ரூபாவளி அமரகோசம் சொல்லி கொடுப்பவர்களை அந்த காலத்துல சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. சாஸ்திரிக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அனைத்து வித்தைகளும் சொல்லி கொடுப்பாராம் சாஸ்திரி. அவ்விதமாக மொழிகளையும் சொல்லிக் கொடுப்பார். இங்க சப்த ரூபாவளின்னு கேள்வி ஞானம் அப்படின்னா, சப்த ரூபாவளின்னா என்ன? கேள்வி ஞானம். அதற்கு பிறகு உருவத்தையும் பார்த்து, அதாவது எழுத்துக்கள் அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இது பேசிக் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது அமரகோசம் நாம் எல்லாமே இது ஒரு பேராக பார்த்திருப்போம். அமரகோசம் அப்படின்னா என்ன? அமரசிம்ஹன் என்ற ஒருத்தர் எழுதிய ஒரு டிக்ஷனரி மாதிரி. அது அவர் எழுதிய ஒரு புக், அதாவது டிக்ஷனரின்னு சொல்லலாம் என்பது பொருள். எல்லாத்துக்குமே பொருள் கொடுத்து விளக்கி இருப்பார். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது அவருடைய டீச்சிங்ஸ் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் அதுல என்ன இருக்கும்? தேவர்களை பற்றி, யஜ்ஞம், யாகம், பூஜைகள் எப்படி செய்யணும் அது பற்றி. அதுக்கப்புறமா திக்குகள், இயற்கை, இந்த படைப்பு, இது பற்றி இருக்கிற எல்லா நாலேஜும் கொடுத்து இருப்பார்கள். 2வது பாகம் அதாவது காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது காண்டத்துல என்ன இருக்கும்னா, பூமி, நகரங்கள், அப்புறம் அதுக்கப்புறமா மரங்கள், ஜந்துக்கள், மனிதர்கள், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே 2வது காண்டத்தில் இருக்குமாம்.
மூன்றாவது காண்டம் எப்படின்னா வியாக்கரணம், அதாவது கிராமர். இது எல்லாமே நீ தெரிஞ்சுக்கிட்டே இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திற்கும் கிராமர் அங்க சொல்லி இருப்பாராம். இதெல்லாம் படிச்சு இருக்கிறவங்களதான் சாஸ்திரி என்று அந்த காலத்துல கூப்பிட்டு இருந்தாங்க. அமர கோஷத்துல டேலண்ட் இருக்கணுமா, அதுல நிறைய பாஷைகள் சொல்லி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு வேலைக்கு போறது எல்லாமே எழுதி வைக்கிறது, இந்த வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எழுதி வைக்கிறது, இந்த படிப்பறிவு வியாபாரம் எப்படி செய்யறது, இது எல்லாமே கூட அதுல அடக்கம், அதனுள் அடக்கம். இந்த 4 விஷயங்களுமே மாணிக்க பிரபு மகாராஜ் என்னைக்குமே ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டோ இல்ல ஒரு வாத்தியார் கிட்டயோ அல்லது ஒரு சாஸ்திரி கிட்டயோ படிச்ச மாதிரி எங்கேயுமே சரித்திரத்துல சொல்லப்படல. அதாவது இல்ல, அவர் எந்த வேலையும் செய்யல. ஆனா அவருக்கு இந்த லௌகீகமான ஞானம் மட்டும் அவருடைய தந்தை இடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. இது எந்த மகானோட சரித்திரத்தை பாருங்க. ரமண மகர்ஷி, அப்புறம் குரு சரித்திரத்துல நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் சின்ன வயசுலயே உபநயனம் முடிஞ்சதுமே வேதம் படிச்சுட்டாரு. சாய்நாதர் அவருக்கு எண்ணற்ற பாஷைகள் தெரியும். அவர் பாவார்த்த ராமாயணம் படிக்க சொல்றாரு, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி இருக்கிறாரு, ஏகநாத பாகவதம் சொல்லி இருக்காரு. எல்லோரையும் விட யாருமே சொல்லாத அளவுக்கு பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகத்துக்கு பொருள் அவ்வளவு பர்ஃபெக்டா பாபா சொல்லி இருக்கிறார். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. இந்த ஸ்லோகத்துக்கு பாபா சொன்ன மாதிரி யாரும் அர்த்தம் சொல்லவே இல்லை. அப்போ எவ்வளவு கிராமர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? பிறப்பிலேயே கிடைச்சது இதெல்லாமே. இப்ப பாருங்க, நம்மளுடைய ரமண மகர்ஷி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு 7ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறார். ஆனா அவருடைய ஞானம் பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்த பெரிய புராணமாகட்டும் 4000 திவ்ய பிரபந்தமாகட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டாலும் அதுக்கான பொருள், எந்த ஒரு ஸ்லோகம் கேட்டாலும் அதுக்கான பொருள் சொல்வார். அது எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் அதுக்கு என்ன பொருளோ அதை சொல்லிடுவார். எப்படி கற்றுக்கிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாமே. அதே மாதிரி மகான்கள் அனைவருக்கும் பிறப்பால கிடைக்குது இதெல்லாமே. இந்த ஞானம் இவருக்கும் மற்ற இந்த லௌகீக விஷயங்களுக்கும் எல்லாமே தன் தந்தையான மனோகரன் நாயக்கிடமிருந்து ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. பிறகு அந்த சிறு பிராயத்தில் அவர் செஞ்ச நிறைய லீலைகள் பற்றி சொல்றார். ஏன்னா அவதாரம் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு ஞானம் தானாகவே வரும். ஆனா எதுக்காக அவங்களும் ஒருத்தங்க கிட்ட போயிட்டு கத்துக்கிற மாதிரி சொல்வாங்கன்னு சொன்னா, குருவை நாடி செல்றது நம்மோட பண்பாடு. சிஷ்யனாக, அதாவது சீடனாக செய்யணும். குருவுக்கு பண்றது நம்மளுடைய பண்பாடு, அது கலாச்சாரம், அதை கண்டிப்பா செய்யணும். குரு வணங்குறது, அப்புறம் சந்நியாசம் வாங்குறது, இது எல்லாமே இருக்கு. இப்போ ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஆனா சாந்தீபினி மகர்ஷியை குருவாக ஏற்றுக்கொண்டார். இப்போ குரு சரித்திரத்துல நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவருடைய குருதானே சரஸ்வதி என்ற நாமம் கொடுப்பாரு. அப்ப எல்லாரும் ஐயா உங்களுக்கு ஞானம் நிறைய இருக்கு, ஆனா நாங்க வணங்கினால் நமக்கு நிறைய அவப்பேர் வரும், எல்லாரும் அவதூறு பேசுவாங்க, அதனால நீங்க குரு கிட்ட சந்நியாசம் வாங்கிக்கிட்டா நாங்க உங்களை வணங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரும் சீடனாக மாறுகிறார். பகவான் ஆதிசங்கராச்சாரியார் கோவிந்தாச்சாரியாவை குருவாக ஏற்றுக்கொண்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரும் ஞானி, பிறப்பால ஞானிதான். ஆனா காளிகா மாதா என்ன சொல்வாங்க,
தோத்தாபுரி என்ற குருவை வந்து நாடிச்செல் அப்படின்னு சொல்வார்கள். அதே மாதிரி வெங்கைய சுவாமி எனக்கு குரு இருக்காருன்னு சொல்றாரு. பாபாவும் எனக்கு குரு இருக்காங்க அப்படின்னுட்டு பாபாவும் சொல்லி இருக்காரு. இவங்க எல்லாமே அந்த தற்சமயத்துக்கு அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் விடாமல் இருப்பதற்காக இவங்களுக்கு குருக்கள் ஆனாங்களே தவிர இந்த மகான்கள் அனைவரும் பிறப்பால் நல்ல ஞானம் பெற்றவர்கள் தான். இங்க சத்குருவை நாடி செல்வதென்பது நம்முடைய கலாச்சாரம். சுவாமி மகத்தியம் வந்து வெளிவர ஆரம்பிச்சது. சின்ன சின்ன லீலைகள் பண்ணுவார் இல்லையா, அப்ப கூட சின்ன வயசுல அவர் எது சொன்னாலும் நடக்கும். விளையாட்டா சொல்றதும் நடக்கும். இவருக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டார், விளையாடிக்கிட்டே இருப்பார். யாரு? பிரபு, மாணிக்க பிரபு அவர்கள். ஆனா எப்படி அவங்களுக்கு இந்த முழு வித்தை தெரிஞ்சது அப்படின்னா, இந்த வித்தை என்பது 4 சுவற்றுக்கு நடுவுல சொல்லி கொடுக்கிறது அல்ல, அதை தாண்டி இருக்கிறது. அது பிரசன்ன வித்யை என்று சொல்லி தருவாங்க. அந்த பிரசன்ன வித்யை அப்படின்னா என்ன? இப்ப 4 சுவர்கள் மத்திய சொல்லி கொடுக்கிற வித்தை வந்து நாம் வந்து இந்த ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த பிரசன்ன வித்யை அப்படின்னா என்ன? விஸ்வ வித்யாலயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா யூனிவர்சிட்டி. ஆக்சுவலி அர்த்தம் என்னன்னா, இந்த விஸ்வம் அதாவது இந்த பிரபஞ்சமே நமக்கு ஒரு பள்ளிக்கூடம். இப்ப பாருங்க, யூனிவர்சிட்டியில என்ன பண்ணுவாங்க? ரிசர்ச் பண்ணுவாங்க. எங்க பண்ணுவாங்க? ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா பரிசோதனை பண்ணுவாங்க. ஆழமா எதுக்காக அப்படின்னா சொல்றோம்னா, அப்படின்னா பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல பிஹெச்டி பண்ணணும்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு ரொம்ப டீப்பா முயற்சி செய்வாங்க. அதான் அப்படிதான் இவங்களும் இந்த உலகமே ஒரு பள்ளிக்கூடம் ஆக படிப்பாங்க. அதாவது இந்த இயற்கை, மலைகள், புத்துக்கள், அப்புறம் செடிகள், அப்புறம் ஆகாயம், இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்ணி ரிசர்ச் செஞ்ச மாதிரி இவங்களும் நாம தான் இவங்களுடைய உண்மையான குணத்தை வந்து ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இது இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி பண்றது ரிசர்ச் பண்ணா பிஹெச்டி வேணா கிடைக்கும். நம்ம அகத்துக்கு தெரியற விஷயங்களை பண்றதுக்கு இந்த ஞான நேத்திரம் வேணும். அந்த ரிசர்ச் பண்ணினா நமக்கு முக்தி என்பது கிடைக்கும். நம்ம அகத்துக்கு தெரியிற விஷயங்களை வந்து பண்றதுக்கு இந்த ஞான நேத்திரம் வேணும். அந்த ரிசர்ச் பண்ணினா நமக்கு வந்து முக்தின்னு என்பது கிடைக்கும். பிரபு வந்து அந்த விஸ்வ வித்யாலயத்தில் படிச்சவர், யூனிவர்சிட்டியில படிச்சவர். அவருக்கு இந்த வெறுமனே புத்தக ஞானமும் அது இல்ல. பிரபுவுக்கு வந்து உண்மையான ஞானம் முதல்ல இருந்தே இருக்கு. அது அவரை பார்த்தாலே அவரோட தோற்றமே எல்லோருக்குமே சொல்லி கொடுக்குமா, சொல்லிடுமாம். இதே வழியா அவ்வளவு தேஜஸ் வந்து இருக்கும் பொழுது இந்த ஞான சம்பன்னன், அதாவது ஞானம் பெற்றவராக பார்த்த உடனே தெரிஞ்சிடும் எல்லோருக்குமே. அவருக்கு எந்த ஒரு வித்தையை கற்றுக்கொள்ளணும் அவசியம் இருக்காது. ஆனா எல்லா விஷயங்களிலும் அவர் வந்து ஞானம் பெற்றுதான் இருந்தாராம். ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூலுக்கு அமிச்ச காட்டுக்கு போயிடுவாராம். காடுனா என்ன? இயற்கையில் கலந்து இயற்கையை தியானிச்சுட்டு இயற்கையை நேசிச்சு அந்த பறவைகள் ஜந்துக்களோட கலந்து இருந்தார். ஆனா அவங்களுடைய பெரியவங்களுக்கு தோணும் இல்லையா, நம்ம குழந்தை இப்படி இருந்தா எப்படி, நல்லபடியா படிக்கணும், நல்ல ஆளாகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டியோட அவன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் யாருக்கு வேணாலும் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இவரின் தாய் மாமன் அவர் ஒரு நல்ல உயர் அதிகாரியா இருந்தாங்க, அரசாங்க அதிகாரி. அவர் வந்து ஒரு ஆளை கண்காணிக்கிறதுக்கு வச்சு இவரை ஸ்கூலுக்கு அனுப்புவாராம். பிரபு வந்து அந்த ஆளை ஏமாத்திட்டு காட்டுக்கு போயிடுவாராம்.
சரி பார்த்தாரு. அவங்க என்ன பண்ணுவாரு, அவங்க மாமாவுக்கு என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவார். போனா காட்டுக்குள்ள சுவாமி ஒரு புலி எதிரில நின்னுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். நம்ம பார்த்தோம்ல ஐயப்ப சுவாமி படத்துல புலி பால் வேணும்னா அப்படி என்ன சுவாமி அந்த புலி மேல உட்கார்ந்துட்டு சவாரி வருவாரு. அந்த மாதிரி இவரும் அந்த புலிக்கு நேர்ல நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாராம். சரி, அவர் அன்னைக்கு அந்த மாமா அவங்களுடைய மாமா என்ன பண்ணாரு, இவர் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு என்ற முயற்சியை கைவிட்டு விட்டார். இவங்களுக்கு அப்பா இல்லை என்றதை நாம பார்த்தோம். அவங்க தாய் மிகவும் தைரியமாக தன் குழந்தைகளை வளர்த்ததும் நமக்கு தெரியும். இவர் அந்த மாதிரி மாமாவும் ஸ்கூலுக்கு அனுப்புறத கைவிட்டுட்டாரு இல்லையா. ரொம்ப சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் என்ன நினைப்பாங்க, உடனே பட்டம் கட்டிடுவாங்க, பைத்தியக்காரன் அப்படின்ட்டு. அந்த ஊர்ல என்ன மாதிரி கூப்பிடுவாங்க அப்படின்னா வேடா பாவு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது பைத்தியக்கார சகோதரர் அப்படின்ற அர்த்தம். நம்ம பாபா சரித்திரத்துல நிறைய வாட்டி படிச்சிருக்கிறோம். வேடா பாவு பைத்தியக்கார சகோதரர் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆனா அவருடைய வாக் சுத்தி அவர் என்ன சொன்னாலும் அது நடந்துடும். அது இந்த மக்கள் பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். சாமி இது சொல்லு, தம்பி இத சொல்ல, அதை சொல்லு, அதுக்குதான் அவங்க ஓட ஆரம்பிச்சாங்களே தவிர அவர் எவ்வளவு பெரிய மகான் என்பதை தெரிஞ்சுக்கவே இல்லை. இதுவே கொலகமுடி வெங்கைய சுவாமியும் இருக்கும்போது அவருடைய என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய நகை காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மா அவர் சொல்லுவாரு, அம்மா அங்கேயே வீட்லயே இருக்கும்மா பாருமா அப்படின்வாரு. சுவாமி என்னோட மாட்டை காணும், வெங்கை சுவாமி கிட்ட என்னோட ஆடை காணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லோருமே உங்க பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னா எது வேணா நடக்கும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு தான் அது அப்படியே இருக்கும்? போக போக காலப்போக்குல எல்லாருமே இல்ல இவர் ஒரு மகான் என்ற எண்ணம் வந்ததாம். அப்பத்துல இருந்து பண்டிதர்கள் எல்லாருமே இவர்கிட்ட தர்க்கம் பண்ணுவாங்களாம். தர்க்கம் அப்படின்னா விவாதம்னா இது நான் தான் ஜெயிக்கணும், நீ சொன்னது தப்பு, நான் சொன்னது ரைட்டு அப்படின்னு வாதாடுறது கிடையாதுங்க. இது நிறைய கேள்விகள் கேட்டு இது எப்படி இப்படிதானா, இப்படி இருக்கே, இதை எப்படி இந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யறது தர்க்கம்னு சொல்லுவாங்க. ஜெயிக்கணும்னு பண்றதுக்கு விதர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தர்க்கம் நிறைய பண்டிதர்கள் சுவாமி கிட்ட அவங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லா தத்தாவரதாரத்திலும் பாருங்க இது இருக்கும். பெரிய பெரிய பண்டிதர்கள் வருவாங்க, இந்த சின்ன குழந்தை கிட்ட ஞானத்தை பெற்று செல்வார்கள். இப்ப ரமண மகர்ஷி கூட காவிய கண்டம் கணபதி முனிக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கார். இப்போ மாஸ்டர் கூட நிறைய பேருக்கு அவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைத்திருக்கிறார். ஒரு ஞானி எந்த இடத்துல இருந்தாலும், அது வயசுல பெரியவங்க ஆனாலும், அந்த ஞானத்தை தேடி தாங்களும் அந்த ஞானத்தை பெறுவாங்கன்றதுக்காக சொல்றோம். அவ்விதமாக எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சுவாமி பிரபு மாணிக்க பிரபு அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குமா. விளையாடினால் கூட அந்த விளையாட்டுல முழுமையான கான்சென்ட்ரேஷன் அவர் வைப்பாராம். அவ்வளவு டிசிப்ளினா விளையாடுவாராம். இப்போ இந்த மகான்கள் செய்யற வேலை பாருங்க. பாபா கூட சின்ன பசங்களோட விளையாடி இருக்காரு, மாஸ்டர் கூட விளையாடி இருக்காரு. அவங்க கிட்ட பட்டாசு வெடிச்சிருக்காங்க. இந்த பட்டாசு வெடிக்கும் போது அது ஒலி, அந்த கிராக்கர்ஸ் இது பண்ணும்போது சுறுசுறுவத்தி பிடிக்கும் போது இவ்வளவு ஒளிமயமான வாழ்க்கை உங்களுக்கும் வரணும், அதுக்காக நீங்க முயற்சி பண்ணணும், ஞானத்தை போதிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இவங்களுடைய ரூபம், பெயர், நிலை டிஃபரெண்டா தெரிஞ்சாலும் அவங்களுடைய ஞானம் ஒரே விதமாக இருக்கும். அவங்க எப்பவுமே லிவின் பிரசன்ட்ல இருப்பாங்க. அதனால பாட்டு பாடினாலும், ஆட்டம் ஆடினாலும், ஒரு தர்க்கம் பண்ணாலும் எல்லாமே தீருகின்றன.
திரிகரண சுத்தியாக இருக்கும். எல்லாமே திரிகரண சுத்தியாக இருக்கும். அதாவது மனதாலும் வாக்காலும் செயலாலும் பிரசன்ட்ல இருந்து பர்ஃபெக்டா பண்ணுவாங்களாம். அப்போ மாணிக்க பிரபு கூட விளையாடின பசங்க இருப்பாங்க இல்லையா, பிரபு மகா சமாதிக்கு பிறகு அவங்க எல்லோருமே புலம்புனாங்களாம். நாங்க பிரபு கூட மல்யுத்தம் செஞ்சோம், குஸ்தி போட்டோம், இது எல்லாமே பண்ணினோமே தவிர பிரபு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு முக்தி கேட்கணும்னு எங்களுக்கு தோணலையே அப்படின்னு. சுவாமியும் எங்களுக்கு முக்தி கொடுக்கல, ஆனா நாங்க எவ்வளவோ விளையாடினோம் பிரபு கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் எழுதின ரகுநாத் குல்கர்னி அவர் எழுதுறாரு. அதாவது இவங்க கிட்ட இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் மக்களை வர செய்யும். அந்த அட்ராக்ஷனால பசங்க விளையாடுறாங்க, பெரியவங்க ஞானத்தை பெற்றாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அது லிவிங் பிரசன்ட்ல இருக்கணும், பர்ஃபெக்ட் முழுமையாக செய்யணும், முழு மனதோடு செய்யணும். அதான் தாஜுதீன் பாபாவுக்கு ஒரு மகான் சொல்வாராம், குரான் படிக்கும்போது உன் மனதில் பிரவக்தா இருக்கிறார், அவர் கேட்கிறார் என்று எண்ணம் கொண்டு நீ படின்னு சின்ன வயசுல தாஜுதீன் பாபாவுக்கு ஒரு மகான் சொல்வார். எப்படி இருக்கும், நாமளும் பாராயணம் பண்றோம், சத்சங்கம் சொல்றோம், சத்சங்கம் சொல்லும் பொழுது மாஸ்டர் கேட்கிறாரு, என் குழந்தை எவ்வளவு கத்துக்கிட்டா, எப்படி சொல்றா அப்படின்னு மாஸ்டர் கேட்கிறாருன்ற எண்ணத்தோடு நாமளும் செய்யும் பொழுது அது திரிகரண சுத்தியாக வரும். மனதாலும் வாக்காலும் செயலாலும் நன்றாக இருக்கும். நம் அனைவருக்கும் மாஸ்டர் உதய பிரார்த்தனையில கொடுத்த மாதிரி நாம் செய்யும் சேவைகள் அனைத்தும் தங்களின் சேவைகளாகவே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்து நாம் லிவ் இன் பிரசன்டில் வாழ்வதற்கு அவருடைய ஆசையை வேண்டிக் கொண்டு ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு மாணிக்க பிரபு மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்த.